தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் சாலை பாலத்தில் இரு புறங்களிலும் உள்ள மின் விளக்குகளை முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதனால் மின் விளக்குகள் அனைத்தும் சேதமடைந்து இரவு நேரத்தில் பாம்பன் சாலை பாலம் இருளில் மூழ்கி வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சில நேரங்களில் விபத்து நேரிட்டு உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் பாம்பன் சாலை பாலத்தில் உள்ள மின் விளக்குகளை பராமரிக்க ஊராட்சி நிர்வாகத்திற்கு உரிய நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசியாவில் இரண்டாவது பெரிய பாலம் இது. ஆனால் இப்படி இருளாக இருப்பது மிக வருத்தமாக இருக்கிறது. இது சம்பந்தமாக எங்களுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த தீவு வளர்ச்சி கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் அவன் விரிவாக சொல்லியிருக்கான். இது இந்த பாம்பன் ஊராட்சி எடுத்து பண்ண முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது ஒரு கிராம ஊராட்சி தான். இது மாதத்தால் எப்படியும் லட்சக்கணக்கில் வரும் கரண்ட் பில்லு அதை நம்ம ஊராட்சியிலேருந்து கட்ட முடியாது. இது போக அது பராமரிப்புக்குன்னு ஒரு இபி வேலை பார்க்குறவங்க வேணும். பாலத்தை சுத்தப்படுத்துறதுக்கு 2 தூய்மை பணியாளர்கள் வேணும். இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவில் பாம்பன் பாலம் நிச்சயமாக நம்ம ஊராட்சியில் நிச்சயமான அளவுக்கு பணம் கிடையாது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.